ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திராகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஒரு நண்டு கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்ய காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த நண்டு கிரேவிக்கு நான் ஒரு மசாலா செய்ய போகிறேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சு நான் அதில் 2 மேசக்கரண்டி அளவு ஃப்ரெஷ் தேங்காய் பூ சேர்க்குறேன். 2 மேசக்கரண்டி அளவு தேங்காய் பூ சேர்த்து அரை தேக்கரண்டி அளவு மிளகு, முழு மிளகு அரை தேக்கரண்டி சேர்க்குறோம். கூடுதலாக சேர்க்கக்கூடாது, காரம் கூட இருக்கும். பெருஞ்சீரகம், வெந்தயம் அரை தேக்கரண்டி, வெந்தயம் அரை தேக்கரண்டி, பெருஞ்சீரகம் அரை தேக்கரண்டி. சேர்த்து ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய், 3 ஏலக்காய் சேர்க்குறேன். கருவேப்பட்டை ஒரு சின்ன பீஸ் 2 சேர்க்குறேன். பூண்டு கொஞ்சம் சேர்க்குறேன். பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்ப்போம். அதையும் சேர்த்து நண்டு கறிக்கு கொஞ்சம் பூண்டு கூடுதலாக சேர்க்கணும். இஞ்சி சேர்க்குறத விட பூண்டு தான் கூடுதலாக சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் வதங்க விடுவோம். கொஞ்சம் நெருப்பை குறைச்சிட்டு எல்லாம் கொஞ்சம் வதங்கி இப்போ ஒரு ட்ராப்ஸ் எண்ணெய் விட்டு இப்போ இதில் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு பெரிய தக்காளி பழம் இருந்தால் ஒரு தக்காளி பழம், சின்னதாக இருந்தால் 2 தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா கொஞ்சம் நல்லா வாசனை வரும் வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம். கருக விடக்கூடாது, குழம்பு டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இது கொஞ்சம் நல்லா நெருப்பை குறைச்சிட்டு கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுது. இப்போ இதை அப்படி எடுத்து வச்சு இப்போ மண் சட்டி ஒன்று நான் அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டு இதில் சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்க்க போகிறேன். சட்டி காஞ்சிட்டு இப்போ இதில் 2 மேசக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் நான் பூண்டு பல்லு கொஞ்சம் சேர்க்குறேன். கருவேப்பிலை ரம்பையும் கொஞ்சம் சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பாதி வெங்காயம் போல் கட் பண்ணி அதையும் நான் அதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்க விடுவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகும். பூனோட பச்சை வாசனை, வெங்காயத்தில் பச்சை வாசனை எல்லாம் போகணும். போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்க விடுவோம். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். தண்ணி கொஞ்சம் விட்டு இதை நல்லா மையாக, இந்த தேங்காயெலாம் நல்ல மையாக, தக்காளி பழம் எல்லாம் நல்ல மையாக அரைப்படணும். அரைப்பட்ட பிறகு அதெல்லாம் எடுத்து நான் இந்த இதில் சேர்க்க போகிறேன். இப்போ இதில் சேர்க்குறேன். சேர்த்து அதில் கொஞ்சம் அலம்பி தண்ணி விட்டு அலம்பி அதையும் அதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுது, நல்லா திக்னஸாக இருக்குது. நான் பால் சேர்க்கல. இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன். உப்பும் பார்த்து சேர்த்துக்கணும். நண்டில் உப்பு கூட இருந்தால் சாப்பிட இயலாது. மீனாக இருந்தால் நாங்கள் புளியை ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணால், நண்டில் அப்படி இருந்தால் சாப்பிடல. இப்போ 2 தேக்கரண்டி குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். 2 தேக்கரண்டி அளவு சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இது பாருங்கள் சரியான திக்னஸாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. இதில் நாங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்தபடியாக திக்காக இருக்குது. இப்போ இது நாங்கள் இதுக்கு தண்ணி பாலெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ அதுக்கு முதல் நண்டு நான் கொஞ்சம் இதில் சேர்க்குறேன். இந்த நண்டெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்ச நண்டுகளை நான் இதில் சேர்க்குறேன். இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அந்த கிரேவி 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நண்டெல்லாம் நான் இதில் சேர்க்குறேன். இந்த மசாலாலாம் இந்த நண்டுக்குள்ளே இறங்கணும் நல்லா. இப்போ இதெல்லாம் நல்லா இறங்கி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை கிரேவியை நல்லா மிக்ஸ் பண்ணி நண்டு கொஞ்சம் நல்லா அவியணும். இல்லாட்டி சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா அவியணும். இதுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். கட்டி தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலையும் நான் இதுக்குள்ளே சேர்க்க போகிறேன். அந்த பாலையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து இதெல்லாம் நல்லா பிரட்டி விடுவோம். நல்லா 4 பக்கமும் இந்த நண்டு நல்லா அவியணும். நண்டு ஓடு தானே மேலே, அப்போ உள்ளுக்கு தசை கொஞ்சம் அவிய லேட்டாகும். நல்லா அவிய விட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்க்க போனால் கிரேவி ரொம்ப திக்னஸாக இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ நண்டு கிரேவி நல்லா கொதித்து நல்லா நண்டும் நல்லா அவிய துவங்கிடும். இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு காணாது, உப்பு கொஞ்சம் சேர்க்கலாம்.
குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு வருது. இப்போ நண்டும் நல்லா அவிஞ்சிடுது, குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது. நாங்கள் கரம் மசாலா சேர்க்கலை. நான் ஏன்னா அந்த மசாலாவுக்கு கருவேப்பட்டை, ஏலம், பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்தபடியாக நான் கரம் மசாலா சேர்க்கலை. அந்த வாசனை போட்டபடியாக இது நல்லா தூக்கலாக இருக்குது. இப்போ நண்டு குழம்பு மூடி வச்சா சில நேரங்களில் பொங்கி ஊற்ற பார்க்கும். அதனால் நாங்கள் கவனமாக பக்கத்துலேயே நாங்கள் இருக்கணும். மூடிட்டு இப்போ நாங்கள் எங்கள் வேலையை பார்க்க போய்ட்டால் நண்டு குழம்பெல்லாம் பொங்கி ஊற்றிடும். மண் சட்டியில் அந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ நல்லா குழம்பெல்லாம் நல்லா திக்னஸ்ஸாக நல்லா வெந்து நல்லா வருது. இப்போ இதுக்கு நான் சில பேர் பழப்புளி சேர்ப்பாங்க. பழப்புளி சேர்த்து வைக்கிற கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எலுமிச்சை பழம் தான் புளிகிறேன். பழப்புளி சேர்க்குறதா தூள் கொஞ்சம் தூக்கலாக போட்டு பழப்புளி சேர்த்தா இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இது நான் வந்து இப்போ பாதி எலுமிச்சம்பழம் புளிகிறேன். இப்போ புளிஞ்சு இப்போ எல்லாம் நல்லா குழம்பெல்லாம் நல்லா இறுகி இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்னஸ்ஸாக நல்லா இறுக்கமாக வரணும். இறுக்கமாக வந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் நண்டு மசாலா. இது ஒயிட் ரைஸுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் உப்பெல்லாம் எல்லாம் அளவாக இருக்குது. இப்போ இதுக்கு கொத்தமல்லியில் கொஞ்சம் தூவி விட்டு குழம்பை இன்னும் கொஞ்சம் வற்ற விடுவோம். இப்போ குழம்புலாம் வற்றிட்டு இப்போ பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபியெல்லாம் நான் போடுற ரெசிபியெல்லாம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெசிபியும் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். நண்டு கறி எல்லாருக்கும் வைக்க தெரியும். அதனால் நான் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி பார்த்து உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.